அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங். 258 வெளிநாட்டவர்களை கொத்தாக கைது செய்த உள்துறை அமைச்சகம் விரைவில் கைதானவர்களை நாடு கடத்த போகும் தி ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். மிக முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து விசிட் விசாவில் செய்யப்பட்ட புதிய மாற்றம். வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. அடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நூற்றுக்கணக்கான கள்ளச்சாராயம் குடித்தவர்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 25 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் இன்னும் 100க்கு அதிகமானவர்கள் அதான் மற்றும் ஃபர்வனே மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்பார்வை மற்றும் கிட்னி செயலிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக குவைத் முழுவதும் நடத்தப்பட்ட அதிரடி செக்கிங் மூலம் 66 பேர் கள்ளச்சாராயம் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என மொத்தம் 258 வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளதாக நேஷனாலிட்டி மற்றும் ரெசிடென்சி துறையின் பிரிகேடியர் ஜெனரல் ஃபவாஸ் அல் ரோமியோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நீங்கள் எந்த விசாவில் குவைத்துக்கு வந்தீங்களோ அதே விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. அதுபோல் விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் நீங்கள் குவைத்தில் இருந்து பிடிபட்டால் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீர்கள். அதன் பிறகு எப்போவுமே குவைத்துக்கு ரிட்டர்ன் வரவே முடியாது. அதனால் குவைத்தில் உள்ளவங்க குவைத்துடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடங்க. அடுத்த தகவல், குவைத் வரலாற்றில் குடும்ப விசா எடுக்க தேவையான பல கட்டுப்பாடுகள் கடந்த வாரம் முதல் நீக்கப்பட்டதால் சாதாரண தொழிலாளர்களும் தங்களுடைய குடும்பத்தை குவைத்துக்கு அழைத்து வர முடியும் என்பதால் வெளிநாட்டினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். குவைத் குடும்ப விசிட் விசாவுக்கான புதிய தளர்வுகளை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதாவது குவைத்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் வந்தால் 1 மாதம் மட்டுமே தங்க முடியும் என்ற விதியை மாற்றி இப்போ 3 மாதம் வரை தங்க முடியும் என்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இனிமேல் சிங்கிள் என்ட்ரி ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வருகின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வரை குவைத்தில் தங்க முடியும். குவைத் விசா போர்ட்டல் வழியாக நேற்று முதல் இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதுவே மல்டிபிள் என்ட்ரி ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வருபவர்கள் கரெக்டாக 30 நாட்கள் தான் குவைத்தில் தங்க முடியும். 30 நாட்களுக்குள் குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆகி மீண்டும் அதே விசாவில் குவைத் வரலாம். இது போன்ற ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வருபவர்களுக்கு பிசிசி மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் இப்படி எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. விசா, பாஸ்போர்ட் மற்றும் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் போதும் எந்த விமானத்தில் வேணுமாலும் குவைத்துக்கு வர முடியும். குவைத்துடைய சுற்றுலாத்துறை மேம்படுத்தவே இத்தகைய புதிய சட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாக குவைத்தின் விவகாரத்துறை தலைவர் அப்துல் அஜீஸ் அல் கெந்திரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தில் ஃபேமிலி விசிட் விசா எல்லாம் ஓப்பன் செய்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை குவைத்துக்கு அழைத்து வந்து 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அவங்கள குவைத்தில் தங்க வைப்பதால் லட்சக்கணக்கில் காசு செலவாகும். ஃப்ளைட் டிக்கெட்டு, ரூம் வாடகை, சாப்பாட்டு செலவு, ஷாப்பிங் செலவுன்னு ஒரு பெரிய தொகை செலவாகும். அனைத்து ஷூன் விசா தொழிலாளர்களும் ஃபேமிலி விசிட் விசா மூலம் தங்களது குடும்ப உறவுகளை குவைத்திற்கு அழைத்து வரலாம் என்ற சட்டம் போட்ட மாதிரி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பள உயர்வு செய்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்த புதிய குவைத் விசிட் விசாவை குவைத்தின் அஃபிஷியல் ஆப் மூலமாக பெற்றுள்ளீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் ரூட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 32,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 23 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 33,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 28,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 30,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 127 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $979 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 183 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 429 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பேர் அரபு நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தாங்க அலவுடு, பெண்களுக்கு 20 கிராம் தான் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கோல்டு ஜுவல்லரி கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.